உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை வழிபட்டு வார பலன் என்கிற தொடரிலே 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை உள்ள ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்கள் மனசில் என்னென்ன ஓட்டங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக கேபிட்டலைஸ் பண்ணணும் ட்ரை பண்ணக்கூடிய வாரம் இது. ஏன்னா எந்த எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ்லையும் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்னது? எல்லாருக்கும் உதவுது. ஆதரவு கரத்தை நீட்டி மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு நிறைய உண்டு. அப்படிப்பட்ட ஆதரவு கரத்தை நீட்டக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாளான திங்கள் செவ்வாய் புதன் மத்தியானம் வரைக்கும் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் சுக்கிரன் என்ற 5 கிரகங்களும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களும் தாய் தந்தையரின் அனுகிரகத்தினாலும் குருவின் ஆசீர்வாதத்தாலும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அப்போ தர்ம காரியங்கள் எல்லாம் இந்த வாரம் தாராளமாக பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் தர்மவானாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது நடக்க போதும். கொஞ்சம் பயம் இருக்கும், சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் சக்ஸஸாக இருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தான் இந்த வழி. ஏன்னா செவ்வாய் அமரக்கூடியதும் சூரியன் அமரக்கூடியதுமான இந்த 9ஆம் இடம் காரிய தடைகளை ஏற்படுத்தும், பயத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் இந்த இறைக்கரை ஊற்றே சுரக்கும் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரணும். அப்போ பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணால் பணம் வரும். இதுதான் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு தரப்போகிறாங்க. அப்போது உங்களுக்கு கொஞ்சம் காசு வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். குரு தன் பார்வையாலே 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதே மாதிரி உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்கள் ராசியின் 6ஆம் இடத்தையும் பாரு. 6, 8, 10 அப்படின்னு வரும். ஸோ அப்போ பணம் அப்படிங்கிறது எதிர்பாராமல் கொடுத்துருவார். நீங்கள் எடுத்தால் தான் கொடுப்பார். பாத்திரம் ஃபுல்லாக இருந்தால் ஒன்றும் வராது இல்லைங்களா? பாத்திரத்தில் இருக்கிற அரிசியை கொட்டிட்டா அதுக்குள்ளே பாலை ஊற்றிக்கலாம், பாலை கொட்டிட்டா அதுக்குள்ளே சர்க்கரையை கொட்டிக்கலாம். அப்படி என்ன பொருள் வேண்டுமோ அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் உண்டாக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசித்து காரியங்களை செய்யுங்க, அவ்வளோதான். பைசாக்காக ஓடுறது அப்படிங்கிறது செகண்டரியாக வச்சுக்கிடுங்க. பைசாவுக்கு ஓடணும் அவசியம், கரெக்டு, இல்லைன்னு சொல்லலை. அதே தான் ப்ரையாரிட்டின்னு வச்சுக்காமல் கொஞ்சம் குடும்பம், குழந்தைகள், மகிழ்ச்சி இதுக்கும் ஓடுங்க, தப்பு ஒன்றும் இல்லைங்களே. அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி வைத்து கொண்டீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமான வாரமாக அமையும். இந்த வாரத்தில் வசந்த பஞ்சமி அப்படின்னு இருக்கு. வராகி அம்மையை வழிபடுங்கள். அவரை வழிபட வழிபட வாழ்க்கையிலே நல்ல நிலைக்கு நீங்கள் உயரலாம். 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் துணை புரியும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.